Guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கம்ப்ளீட்டா கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ உங்க பிசினஸ்க்கு எப்படி முதல்ல கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஃபனல் செட் பண்றது? சோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஃபனல் செட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிலாம் கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம்? அந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி எப்படி நீங்க லீட் ஜெனரேட் பண்றது? இதுதான் இன்னைக்கு வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் த கிங். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப்சைட் இருந்தாலும் சரி, நீங்க எஸ்இஓ பண்ண போறதாலும் சரி, இல்ல நீங்க ஒரு லீட் ஜென்ரேட் பண்ண போறதாலும் சரி, நீங்க இல்ல கூகுள் ஆட்ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸோ இது ரன் பண்ணாலும் சரி, அதுக்கு மெயினா வந்து இருக்க வேண்டிய முக்கியமான டிபார்ட்மெண்ட் எது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கண்டென்ட் வந்து ஒரு மெயின் ரோலை பிளே பண்ணும். ஸோ எஸ்இஓல பாத்தீங்கன்னா உங்க பிளாக் ரைட்டிங்ல ஒர்க் ஆகும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் உள்ள யூஸ் பண்ற டெக்ஸ்ட் கான்டென்ட் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஒரு மெயின் ரோலை பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற நிலைமையில எல்லாரும் கண்டென்ட் எப்படிலாம் பப்ளிஷ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பிளாக்ஸ், சோசியல் மீடியா, நியூஸ் லெட்டர், இமெயில்ஸ், வெப்சைட் காப்பி, கேஸ் ஸ்டடிஸ், வீடியோவா நிறைய பேர் கன்சியூம் பண்றாங்க. இன்ஃபோகிராபிக்ஸ், விஷுவல் டிசைனிங், அதாவது கிராஃபிக் டிசைனிங் சொல்லுவாங்க. அப்புறம் இ புக்ஸ் அண்ட் ஒயிட் பேப்பர்ஸ் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் நிறைய பேர் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி அவங்க பிசினஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா லீட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான். பட் இதுக்கான ஃபனல் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு கண்டென்ட் நான் கிரியேட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அப்புறம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 4 ஸ்டெப்ஸுக்கு முதல்ல நீங்க ரெடி பண்ணுது, அதுக்கப்புறமா நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் குள்ள என்டையரா உள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து அது 4 டைப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன், அதாவது ஃபனல் டைப்ஸ். ஸோ நீங்க ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோஃபு, மோஃபு, ஐஃபு இப்படி இருக்கு. ஸோ இது என்ன டோஃபு மோஃபுனா ஒன்னுல இது ஒரு ஃபனல் டைப் தான். இது என்ன சொல் டாப் ஆஃப் தி ஃபனல். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஃபனல் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் குள்ள பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி உங்க பிசினஸ்க்காக போஸ்டோ வீடியோஸோ இல்லைன்னா வச்சுக்கல டெய்லி வந்து ஒரு ரெகுலரா ஒரு கண்டென்ட்டோ ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க, சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த மாதிரி பண்றதோட இப்ப நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டோஃபுனா டாப் ஆஃப் தி ஃபனல், அதாவது டிஸ்கவரி. இது வந்து நான் ஸ்டார்டிங், அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க வந்து சொல்றேன். ஸோ நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு நோ ப்ராப்ளம். ஸோ நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஸோ இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க இதை சொல்றது ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ டாப் ஆஃப் தி பனல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவரின்னு சொல்லுவாங்க, அதாவது அவேர்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிசினஸையோ உங்க சர்வீஸ் பத்தியோ ஃபர்ஸ்ட் நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பிளாகோ, சோஷியல் மீடியா போஸ்டாவோ, வீடியோ ஆர் பாட்காஸ்ட், இது மாதிரி நீங்க நிறைய போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க பிசினஸ்க்காக நிறைய போஸ்ட் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ற போஸ்டா இருக்கணும். எடுத்த உடனே என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குங்க, என்னோட சர்வீஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இதெல்லாம் இது தரோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சேல்ஸ்க்கு நீங்க டைரக்டா சேல்ஸ் பிச் பண்ணாம டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்க பிசினஸ் பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், உங்க சர்வீஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்புறம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருக்கணும். உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ நீங்க எந்த அளவு ஆட் பண்றீங்களோ அந்த அளவு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இங்கதான் நீங்க என்ன பண்ணணும், அவேர்னஸ் கேம்பெயினோ சம்திங் எல்ஸ் வேற ஏதாச்சும் ஒரு நிறைய பேர். ஏன்னா அவேர்னஸ் கேம்பெயின் ஏன் நான் சொல்றேன்னா, அவேர்னஸ் கேம்பெயின் வந்து கம்மியான பட்ஜெட் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். வெப்சைட் டிராபிக் நீங்க நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ண வெப்சைட் டிராபிக் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்கான போஸ்ட் ரெடி பண்ணணும், அதாவது அவேர்னஸ்க்கான கண்டென்ட் மார்க்கெட் ரெடி பண்ணணும். ஸோ அந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் சேல்ஸ் பிச்சோட இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட வேல்யூ ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு அங்க சேல்ஸ் பிச் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஃபனல். செகண்ட் வந்து மோஃபுனா மிடில் ஆஃப் தி ஃபனல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிடரேஷன். என்ன கன்சிடரேஷன் பாத்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டோம். அவேர்னஸ் கேம்பெயின் மீன்ஸ் ஆல்ரெடி நீங்க அவேர்னஸ்க்காக போஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்க. அந்த போஸ்ட் வந்து நீங்க இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல அவேர்னஸ் கேம்பெயின் சொல்லி ஒரு இருக்கு, அதை போஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணுங்க. அது என்ன பண்ணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்ணும் மினிமம் பட்ஜெட்ல. நீங்க ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 இன் பிட்வீன்ல வந்து அந்த அளவு ரீச் இருக்கும். அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பிச் என்ன பண்ணணும், கன்சிடரேஷன் சொல்லுவாங்க, அதாவது லீட் மேக்னெட் மாதிரி செட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களை நீங்க வந்து சோஷியல் மீடியா கேம்பெயின் ரன் பண்ணிருந்தா உங்களுக்கு வந்து நிறைய என்கேஜ்மெண்ட் வந்திருக்கும், நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க. இது வெப்சைட் டிராபிக் பண்ணிருந்தீங்க ஆல்ரெடி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிக்சல் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க வேற கூகுள் டேக் மேனேஜர் அது மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ
ஸோ ஒன்ஸ் இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணும், மிடில் ஆஃப் தி ஃபனல் கன்சிடரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபனல் வேணும். அடுத்த கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணணும் பாத்தீங்கன்னா இபுக். ஸோ இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க வந்த பீப்புளுக்கு வந்து நீங்க வந்து ஏதாச்சும் ஃப்ரீயா கொடுக்கணும். ஃப்ரீயா கொடுக்கறது எதுக்கு நம்ம இங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இபுக் கொடுக்கறதுனால ஸோ இந்த எங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த புக்கை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போறீங்க, அந்த கோர்ஸ் முக்கியமான முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி வந்து அந்த புக்கா கொடுக்கலாம். இல்ல டூல் கிட்ஸ் 30 டேஸ் ட்ரையல் மாதிரி கொடுக்கலாம். ஸோ செக்லிஸ்ட் ஏதாச்சும் கொடுக்கலாம். வெபினார் ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஃப்ரீயா கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம யூஸ் பண்ண போற ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லீட் மேக்னெட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி லீட் மேக்னெட் செட் பண்ண போறோம். ஏன் லீட் மேக்னெட்னா அப்பதான் நம்ம யூசர் கிட்ட இருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், ஸோ அவங்க அட்ரஸ், லொகேஷன், ஸோ இதெல்லாம் வாங்க முடியும். அதுக்கு நம்ம செட் பண்ண போற செகண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் மிடில் ஆஃப் ஃபனல். மிடில் ஆஃப் ஃபனல் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சிடரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீயாவோ இல்ல ட்ரையலாவோ அது கொடுத்து அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா லீடை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபனல். இது வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் புக் இல்ல ஃப்ரீ ட்ரையல் இல்ல வெபினார்ஸ் இந்த டூல் கிட்ஸ், செக்லிஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வர வைக்கணும். இன்னும் இதுக்கு நீங்க நெக்ஸ்ட் லெவல் கண்டென்ட் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸ் கண்டென்ட்டா இருக்கணும். செகண்ட் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் மேக்னெட் கண்டென்ட்டா இருக்கணும். இது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் லீட் மேக்னெட்? உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நீங்க ரெகுலரா வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் இன்டர்வல் நிறைய பேர் என்கொயரிஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பதான் நீங்க இந்த ஃப்ரீயா கொடுக்குற இந்த செகண்ட் ஃபனல ஸ்டார்ட் பண்ணணும். மிடில் ஆஃப் ஃபனல்னு சொல்லுவாங்க. இதுல புக்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்க. அண்ட் பார்த்தா டூல் கிட்ஸ், செக்லிஸ்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சைன் அப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து போஃபு. போஃபு தான் முக்கியமானது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாருமே உங்ககிட்ட லீட் மேக்னெட்ல சைன் பண்ண உடனே இது சில பேர் வந்து பார்த்தா இங்கே இது லீட் ஃபார்ம் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த லீட் ஃபார்ம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வர்ஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கிட்ட உள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லீட் மேக்னெட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கன்வர்ஷன் கிரியேட் பண்ணோம். ஒன்ஸ் கன்வர்ஷன் செட் பண்ணும்போது கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கணும், லேண்டிங் பேஜ் இருக்கணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஏதாவது சர்ச் பண்றாங்க, இது ரிலேட்டா சைன் அப் பண்ணி வந்திருக்காங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான லேண்டிங் பேஜ் பக்காவா இருக்கணும். ஸோ லேண்டிங் பேஜ் ஆனாலும் சரி, உங்க வெப்சைட் இருந்தாலும் சரி, இல்ல சில டீட்டெயில்ஸ் சொல்றேன் பாருங்க. ஸோ காம்படிட்டிவ் கம்பேரிசன். உங்க போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணிருக்கா மற்ற பிராண்டோட நீங்க ஏன் பெஸ்டா இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் உங்க உங்க லேண்டிங் பேஜ் இருக்கணும். கஸ்டமர் ஸ்டோரிஸ். என்கிட்ட வந்த கஸ்டமர் இப்படி இருந்தாரு, நாங்க வந்து அவர் வந்து இப்படி மாத்தணும். அதாவது சில சில ஹெல்த் ப்ராப்ளத்தோட வந்தாங்க, நாங்க வந்து அதை கியூர் பண்ணி கொடுத்தோம், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் ஸ்டோரிஸ் சொல்லணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் ஸ்டோரிஸ், சக்சஸ் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நீங்க எய்ம் பண்ணி பண்ணலாம். அப்புறம் டெஸ்டிமோனியல்ஸ். உங்ககிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண உங்களோட சர்வீஸ் சப்போர்ட் பண்ணவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் நீங்க உங்களோட வெப்சைட்ல லேண்ட் பண்ணி காட்டலாம். இல்ல அதை வந்து ஒரு போஸ்டர் ஜென்ரேட் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி நீங்க உங்களோட ஆக்டிவிட்டி பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்த ரிவ்யூஸ். உங்களோட ரிவ்யூஸ் கூகுள் மை பிசினஸ் இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸ் வந்து நீங்க ஷோகேஸ் பண்ணலாம். சோசியல் மீடியாவும் சரி, உங்களோட வெப்சைட்லயும் சரி ஷோகேஸ் பண்ணி அது மூலமா கன்வெர்ட் பண்ணலாம் ஈஸியா. அப்புறம் டெமோஸ், ஃப்ரீ டெமோஸ் கொடுத்து எங்களோட ப்ராடக்டோட இது டெமோ இதுதான், இதை வாங்க, பிடிச்சிருந்தா நீங்க பை பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க டைரக்டா டெமோஸ் கொடுக்கலாம். அட் லாஸ்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல ப்ரொமோஷன் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்து கஸ்டமரை இந்த ஃபனலுக்கு மாத்திரம். அதாவது லீட் மேக்னெட் ஃபனல் இருந்து இப்போ கன்வர்ஷன் ஃபனலுக்கு மாத்திரம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் ஃபனல். இதுதான் கைஸ். இப்போ நீங்க கிரியேட் பண்ண போற கண்டென்ட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் அவேர்னஸ், நெக்ஸ்ட் வந்து லீட் மேக்னெட், அப்புறம் கன்வர்ஷன், இதை பேஸ் பண்ணி தான். அட் லாஸ்ட் வந்து பார்த்தா பிஎன் தி ஃபனல். அதாவது இந்த ஃபனலுக்கு அப்புறம் என்ன நெக்ஸ்ட் லாஸ்ட் லெவல் பார்த்தா ரென்டேஷன். வந்த கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் செப்பரேட் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுது, அவங்களோட சர்வீஸ் அஃபோர்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா ஆஃபர் ஃபார் ரெஃபரல்ஸ். அவங்ககிட்ட இருந்து ரெஃபரல்ஸ் கேட்கலாம். இல்ல நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் கமிஷன், நீங்க ரெஃபர் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு பர்சன்ட் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கன்வர்ஷனுக்கு அப்புறம் பண்றது. அவங்களுக்கு ஸ்பெஷல் ஹெல்ப் அண்ட் டெடிகேட் சப்போர்ட் கொடுக்கலாம். பிகாஸ் அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ரெகுலரா ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, அவங்க நிறைய பேர் ரெஃபர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கொடுக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கொடுக்கலாம், அவங்களுக்கு தனி கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நீங்க வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல பண்ணணும். ஸோ இல்ல நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், அவேர்னஸ் ஸ்டேஜ் நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சில பேர் வந்து லீட் மேக்னெட் செட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லீட் ஃபார்ம் வச்சு கூட லீட் ரன் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல நீங்க கரெக்டா மாத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கன்வர்ஷன், இந்த ரென்டேஷன் இதெல்லாம் மேக்ஸிமம் இப்போதைக்கு எல்லாரும் ஸ்டக் ஆயிருப்பீங்க. ஸோ கன்வர்ஷன் ஸ்டேஜ் என்ன பண்ண போறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க டைரக்டா கால் பண்ணி அவங்க கஸ்டமர் கிட்ட ஸோ அவங்களோட முதல்ல அவங்களோட ஃபீட்பேக் கேளுங்க. அவங்க என்ன எதுக்காக உங்ககிட்ட அவங்க என்ன ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எப்படி நீங்க சால்வ் பண்றீங்க. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் புக் பண்ணி 1-to-1 காலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா நாங்க டைரக்டா சொல்லுவோம் தான்,
டைரக்டா நீங்க ஒரு பெரிய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கொடுக்கறீங்க, கண்டிப்பா ஒன் டு ஒன் கால் அட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரேரா நடக்கும். பிகாஸ் அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அப்பெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு சைட் விசிட் கூப்பிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயா சைட் விசிட் கொடுத்து அவங்க வந்து டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பதான் கஸ்டமரோட மைண்ட் செட் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன் டு ஒன் கால் கொடுக்கலாம், நீங்க ஜூம் கால் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்டா கால் கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்க டைரக்டா கன்வர்ஷன் நடக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த கன்வர்ஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரி இருக்கணும்னு தெரியுமா? அந்த கன்வர்ஷன் டைப்ல நீங்க கம்பேரிட்டிவ் சொல்லணும். அதாவது மற்ற பிசினஸோட உங்க பிசினஸ் ஏன் பெஸ்டா இருக்கு அது சொல்லி கம்பேர் பண்ணணும். கஸ்டமர் ஸ்டோரிஸ் அவங்க டிஸ்பிளே பண்ணுங்க. ஸோ அவங்க சைட் விசிட் வராங்கன்னா கஸ்டமர் ஆல்ரெடி பை பண்ணவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் அவங்க ரிவ்யூஸ் பத்தி காட்டுங்க. உங்க ரிவ்யூஸ் உங்ககிட்ட வந்த ரிவ்யூஸ் பாருங்க சொல்லிட்டு அவங்க காட்டலாம். ஸோ அவங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பர்சனலா சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிமோனியல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்வர்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கவங்க சென்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ரிவ்யூஸ் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஸ்பெஷல் ஆஃபர் சென்ட் பண்ணலாம். ஸோ அங்கதான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணி அடுத்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கஸ்டமர் ஆல்ரெடி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. எங்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, இவங்க எல்லாமே என்னோட கஸ்டமர் தானா, அவங்களுக்கு தனியா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபர் பண்ணா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவோ அல்ல கண்டென்ட்டோ மேக் பண்ணி அந்த கம்யூனிட்டி ஷேர் பண்ணுங்க. அந்த கம்யூனிட்டி அகைன் உங்களுக்கு வந்து ஆர்டரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராடக்ட் சேல்ஸும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபனலை வந்து நீங்க செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், நெக்ஸ்ட் வந்து கன்சிடரேஷன், லீட் மேக்னெட், தென் வந்து லீட் ஜென்ரேஷன், தென் வந்து அந்த கன்வர்ஷன் நடந்த அதுக்கப்புறம் ரெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை நீங்க செட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு பிசினஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க எந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்க வெப்சைட்ல இருக்கணும், பிளஸ் வந்து லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கணும், பிளஸ் அவங்க சோஷியல் மீடியா என்ன மாதிரி போஸ்ட்லாம் போடணும், யூடியூப்ல என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆக்சுவலா வந்து ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க என்ன பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அவங்களுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டெடிகேட்டா அவங்களுக்கு போடுவோம். ஸோ நீங்க சோஷியல் மீடியா என்ன மாதிரி பண்ணணும், லிங்க்டின்ல என்ன பண்ணணும், ஸோ யாருக்கு எந்த மீடியம் செட் ஆகும் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய் பாய்.